differential equation dy by dx is equal to x square y minus 1, y of 0 is equal to 1. The value of y at x is equal to 0.1 using the Taylor's series method is given by. So இந்த problem வந்து numerical methodsல இருந்து எடுத்திருக்காங்க. That is numerical solution of ordinary differential equation ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கு கீழே தான் வந்து டெய்லர் சீரிஸ் மெத்தட் வருது. ஓகே, அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முதல்ல டெய்லர் சீரிஸ் எழுதிக்கலாம். டெய்லர் சீரிஸ் y of x is equal to y of 0 plus x minus x naught into y dash of 0 plus x minus x naught the whole square by 2 factorial y double dash of 0 plus x minus x naught the whole cube divided by 3 factorial into y triple dash of 0 plus up to n times. Okay. ஸோ இந்த ப்ராப்ளமில் டிஃபரன்சியேஷன் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா? அதில் எக்ஸோட வேல்யூ 0.1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிவன் கொஸ்டின் என்னது? இந்த dy by dx எப்படி எழுதிக்கலாம்? y dash அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, ஸோ y dash is equal to x square y minus 1. இங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க? y of 0 is equal to 1. y of 0 அப்படிங்கிறது இதுல x ஓட வேல்யூ என்னது? 0 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, y of 0 is equal to 1 அப்படின்னா இதுல இந்த x ஓட வேல்யூ என்னது? 0. ஓகே, ஸோ y dash நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? y double dash at x is equal to 0. ஓகே, இப்போ y double dash கண்டுபிடிச்சிடலாம். y double dash is equal to, இது uv மெத்தட்ல இருக்குது. ஸோ முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? x ஸ்கொயரை அப்படியே வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணனா y dash பிளஸ் இந்த x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணனா 2x. இந்த y என்ன பண்ணிக்கணும்? அப்படியே வச்சுப்போம். ஓகே, y இந்த மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0. ஓகேவா? ஸோ y டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல பாருங்க, y of 0 is equal to 1 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. நம்ம y dash of 0 கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சுக்கலாம். y dash of 0 that means இந்த xக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? 0 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? -1. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த இதுல பாருங்க, y double dash of 0 கண்டுபிடிக்கணும். y double dash of 0 னா x is equal to 0 சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகே, ரெண்டிலுமே x டேர்ம் இருக்கு. ஸோ y double dash of 0 is equal to 0. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். y dash of 0வை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து y triple dash கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பாருங்க, x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். y double dash plus 2x y dash. okay, plus 2x y dash plus 2y. ஓகேவா? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? y triple dash of 0 கண்டுபிடிக்கணும். ஸோ y triple dash of 0 is equal to, இந்த x இருக்க இடத்துலலாம் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணோம்? 0 சப்ஸ்டிடியூட் பண்ண இந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் வரும். ஓகே, இங்கே y of 0 நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க? 1ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் கிடைக்குமா? 2y மட்டும் கிடைக்கும். ஸோ இதில் y-ஓட வேல்யூ, y of 0ஓட வேல்யூ என்னதுதான்? 1. இப்போ which is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்சியேஷன். ஓகேவா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டும் சேம் டேர்ம் இருக்குது. ஸோ அதை வந்து x ஸ்கொயர் y டபுள் டேஷ் ப்ளஸ் 4x y டேஷ் ப்ளஸ் 2y அப்படின்னு எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா x ஸ்கொயர் y ட்ரிபிள் டேஷ் ப்ளஸ் 2x y டபுள் டேஷ்
plus 4x y double dash plus 4y dash plus 2y dash இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஏதாவது இதில் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த ரெண்டு டேர்ம் சேமா இருக்கு, இந்த ரெண்டு டேர்ம் சேமா இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ட்ரிபிள் டேஷ் பிளஸ் 6x y double dash plus 6y dash இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த fourth order differentiationல நம்ம x is equal to 0 substitute பண்ணணும். ஓகே, substitute பண்ணலாமா? இந்த டேர்ம் கிடைக்காது, இந்த டேர்ம் கிடைக்காது, 6y dash அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல y dash of 0 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. இப்போ equal to -6. ஓகே, ஸோ அடுத்து ஃபிஃப்த் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் பண்ணலாம். ஃபிஃப்த் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர்த் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன். ஓகே, பிளஸ் 2x y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் 6x y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் 6y டபுள் டேஷ் பிளஸ் 6y double dash. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த டேர்ம் சேம், இது ரெண்டும் சேம். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஃபோர்த் ஆர்டர் பிளஸ் 8x y y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் 12y டபுள் டேஷ் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணணும்? y ஃபிஃப்த் ஆர்டர் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 0 equal to x is equal to 0 substitute பண்ண இந்த term வராது. so நம்ம 12y double dash, right? இப்போ y double dash of 0 ஓட வேல்யூ என்னது? 0. இப்போ இதோட வேல்யூ என்னது? 0. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை அப்படியே டெய்லர் சீரிஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y of x is equal to y of 0 ஓட வேல்யூ என்னது? 1, right? அது கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. ஸோ 1 plus x minus x0 ஓட வேல்யூ 0, right? in dash of 0 ஓட வேல்யூ என்னது? -1 plus அடுத்து x minus 0, x0 ஓட வேல்யூ 0. so x minus 0 the whole square divided by 2 into y double dash of 0 ஓட வேல்யூ 0. okay, plus அடுத்தது x minus 0 the whole cube divided by 3 factorial இல்லையா? ஸோ அதை 3 into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். into இதோட y triple dash of 0 ஓட வேல்யூ என்னது? 2. ஓகே, plus x minus 0 the whole power 4 divided by 4 factorial. so 4 into 3 into 2 into இதோட differentiation at x is equal to 0 ஓட வேல்யூ -6. அடுத்து ஃபிஃப்த் ஆர்டர் என்ன கிடைச்சது நமக்கு? 0 தான். ஸோ பிளஸ் 0. ஓகே, ஈக்குவல் டு 1 plus x plus 0. இங்கே என்ன வரும்? x cube plus x cube divided by 3 minus x power 4 divided by 4, right? கண்டுபிடிக்கணும். for x ஓட வேல்யூ என்னது? 0.1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ y at x is equal to 0.1 equal to 1 minus 0.1 plus 0.1 the whole cube divided by 3 minus 0.1 the whole power 4 divided by 4. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு approximately equal to 0.9003 கிடைக்கும். So this is the answer. The probability that a leap year has 53 Sundays is. So இதில் வந்து ஒரு லீப் இயரில் 53 Sundays இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு லீப் இயரில் வந்து எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு லீப் இயரில் நமக்கு 66 டேஸ் இருக்கும்.
ஓகே, ஸோ இப்போ முதல்ல இந்த 366ல் எத்தனை வீக்ஸ் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை 7ஆல் டிவைட் பண்ணணும். பட் 366 வந்து 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 364 வந்து 7ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ 364 ப்ளஸ் ஒரு 2. ஓகே, இது இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். ஓகேவா, வீக்ஸ் கண்டுபிடிக்கணும், எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த இதை 7ஆல் டிவைட் பண்ணணும். பட் 364 தான் 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால 364 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 days. ஓகே, ஸோ அப்போ இது என்ன வரும், டிவைட் பண்ணோம் அப்படின்னா 52 வரும். ஓகே, 52 into 7 plus 2, ரைட். ஸோ இந்த 364 எப்படி எழுதியிருக்கேன், 52 into 7 plus 2. மொத்தம் எத்தனை இருக்கு, 52 வீக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 52 வீக்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு வாரத்துலையும் ஒரு சண்டே வரும். ஸோ டோட்டலி நம்மளுக்கு 52 சண்டேஸ் இருக்கும், ரைட். ப்ளஸ் 2, இந்த 2 days வந்து என்னவானாலும் இருக்கலாம். இதுக்குரிய ப்ராபபிலிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த 364th டே வந்து மண்டேல முடிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த 2 days என்னவா இருக்கலாம், டியூஸ்டே வெனஸ்டேவா இருக்கும். இப்போ இந்த 364th டே வந்து டியூஸ்டேல முடிஞ்சிருந்தது அப்படின்னா இது வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேவா இருக்கும். மாதிரி என்ன ஆகும், இது என்ன டேல முடியுதோ அதை பொறுத்து இந்த 2 days அதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா. அப்போ இதோட ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, 52 சண்டேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மீதி ஒரு சண்டேக்கு இதோட ப்ராபபிலிட்டியை நம்ம பார்க்கணும். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு வச்சுக்கிறோம், எஸ் ஈக்குவல் டு இந்த 2 days என்னவா இருக்கலாம், என்ன காம்பினேஷன்லாம் வரும், எய்தர் மண்டே டியூஸ்டேவா இருக்கலாம், இல்லைனா டியூஸ்டே வெனஸ்டேவா இருக்கலாம், வெனஸ்டே தேர்ஸ்டேவா இருக்கலாம், தேர்ஸ்டே ஃப்ரைடேவா இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம், இல்லைனா சண்டே மண்டேவா இருக்கலாம். ஓகே, 64 வந்து எந்த டேவில் முடியுதோ அதை பொறுத்து இந்த 2 days வந்து இதில் ஏதாவது ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இல்லையா. அப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ P is equal to n of A divided by n of S. இல்லை P அப்படிங்கிறது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், அதுதான் P. n of A அப்படிங்கிறது ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் n of A. ஓகே, ஸோ ஈக்குவல் டு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். இதில் எது வந்து நம்மளுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னு பார்க்கலாம். இந்த சாம்பிள் ஸ்பேஸில் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், சண்டே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எதுலலாம் வருது, சாட்டர்டே சண்டே, அப்புறம் சண்டே மண்டே, இது ரெண்டில் தான் வந்து நம்மளுக்கு சண்டேஸ் வருது. அப்போ 2 டிவைடட் பை டோட்டல் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6 7. So 2 divided by 7. This is the answer. Fourier transform of a function f of a into t is given by. So the f of a into t இந்த function ஓட Fourier transform கண்டுபிடிக்கணும். So இது actually நமக்கு டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக இது டைரக்டாக எழுதிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட டைம் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. எஃப் ஆஃப் ஏ இன்டு டி இஸ் ஈக்குவல் டு 1 by a எஃப் ஆஃப் ஒமேகா பை ஏ. ஓகே, இதோட ப்ரூஃப் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி, ஓகே, எக்ஸ் ஆஃப் டியோட ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிங்கிறது எக்ஸ் ஆஃப் ஒமேகா, ரைட், ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இன்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி இன்டு டிடி, ரைட். இது நமக்கு தெரியும். ஓகே, நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு, எஃப் ஆஃப் ஏ இன்டு டி. ஸோ ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ இன்டு டி, ஓகே, ஈக்குவல் டு
minus infinity to infinity f of a into t into e power minus j omega t into dt. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் a into t அப்படிங்கிறத வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், u அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம். let u is equal to a into t. ஸோ இதில் இருந்து t is equal to u by a. ரைட். இப்போ dtங்கிறது எப்படி வரும், du divided by a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இதை வந்து இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of a into t equal to minus infinity to infinity f of u into e power minus j omega t க்கு பதிலா u divided by a into dt க்கு பதிலா du divided by a. ஓகே. equal to divided by a வை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். 1 by a minus infinity to infinity f of u into e power minus j omega u by a into du. okay, equal to 1 by a. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், ஆக்சுவலி இங்கே divided by a இல்லை அப்படின்னா இது கேபிட்டல் f of omega அப்படின்னு நம்ம எழுதலாம். பட் இது omega by aன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அப்போ இது என்னன்னு எழுதணும், f of omega divided by a. This is Fourier transform of f of a into t. This is the answer. The value of the determinant is. So இந்த determinant ஓட value கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு simple problem தான். Okay, இதை solve பண்ணலாம். So first 9 into இந்த ரெண்டு number multiply பண்ணணும் minus these two. Okay. So 13 into 6, that is 78 minus 23 into 5, that is 115. So அடுத்தது என்ன வரும், minus வரணும். இது actually என்ன பண்ணணும், இந்த second column and first row நம்ம வந்து neglect பண்ணிடணும். அப்போ 7 into 6, that is 42 minus 9 into 5, 45 plus 6 into in the first row and third column வந்து neglect பண்ணிடணும். okay, அப்போ 23 into 7, that is 161 minus 9 into 13, 117. okay, so இதை simplify பண்ணிடலாம். 9 into இது minus 37 minus 25, so இதை minus பண்ணோன்னா minus 3 plus 6 into 44. okay, equal to minus 333, இது plus 264 plus 75. okay, so final answer 6. okay, the value of the determinant is 6. This is the answer. If y is equal to tan inverse root of 1 plus x square minus 1 divided by x, then y dash of 0 is. So இந்த கொஸ்டின்ல y கொடுத்திருக்கிறாங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y dash of 0, that means dy by dx at x is equal to 0 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதில் பாருங்க, இதில் tan inverse root of 1 plus x square minus 1 divided by x அப்படின்னு இருக்கு. இதுவே ஒரு ஃபங்க்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ் ஸ்கொயர் கீழும் எக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இதில் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னா, முதல்ல எக்ஸை வந்து நம்ம என்னென்ன அஷ்யூம் பண்ணிக்கிறோன்னா tan theta அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan theta. தென் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு tan inverse root of 1 plus xக்கு பதிலாக tan theta போகணும். ஸோ tan square theta minus 1 divided by tan theta. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus tan square theta அப்படின்னு இருக்குது. ஸோ 1 plus tan square theta என்ன எழுதலாம், secant square theta. ரைட், 1 plus tan square theta is equal to secant square theta. ஸோ இதை எழுதிடலாமா, tan inverse
root of 1 plus tan square theta பதிலா secant square theta minus 1 divided by tan theta. Okay. Then இங்க பாத்தீங்கன்னா root of secant square theta ன்னு இருக்கு. அப்ப இந்த 2வும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்குதோ tan inverse secant theta minus 1 divided by tan theta அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த secant thetaவை என்ன எழுதிக்கலாம்னா 1 by cos theta அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ equal to tan inverse secant theta 1 by cos theta minus 1 divided by tan theta na என்னது sin theta divided by cos theta. So sin theta divided by cos theta. Okay. Equal to இதுல பாத்தீங்கன்னா இது LCM எடுத்துக்கலாம். cos theta LCM எடுத்தனா இந்த கீழ உள்ள ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இல்லையா? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? tan inverse 1 minus cos theta divided by sin theta அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு ஸோ இங்கே பாருங்க இந்த 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிருக்கு. நம்ம வந்து அதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். we know that cos 2 theta அப்படிங்கிறது 1 minus 2 sin square theta அப்படின்னு தெரியும் இல்லையா? நம்மளுக்கு இருக்குது 1 minus cos thetaன்னு இருக்கு. ஸோ இந்த 1 தான் இங்கே மூவ் பண்ணுறோம். 1 minus cos theta. ஓகே, ஸோ 1 minus cos theta is equal to 2 sin square theta by 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி இங்க இருக்க sin theta நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி sin 2 thetaக்கு தெரியும். that is equal to 2 sin theta cos theta. ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்க இருக்குது sin theta தான் இருக்கு. ஸோ sin theta is equal to 2 sin theta by 2 cos theta by 2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். equal to tan inverse 2 sin square theta by 2 divided by 2 sin theta by 2 cos theta by 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இல்லை இந்த 2 கேன்சல், இந்த ஸ்கொயரில் ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு tan inverse sin theta by 2 cos theta by 2 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு தெரியும் sin theta by cos theta na tan theta, right? So tan inverse tan theta by 2. Okay, இதுல இப்போ இங்க பாத்தீங்கன்னா tan inverse tan ன்னு இருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? theta by 2 ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, so y is equal to theta by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இனிஷியலா நம்ம என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கோம்? x is equal to tan theta அப்படின்னு அசம்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல இருந்து தீட்டானா என்ன? tan inverse x, ரைட்? ஸோ இந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ is equal to tan inverse x divided by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? dy by dx at x is equal to 0 அப்படி அதுதான் கண்டுபிடிக்கணும். y by dx at x is equal to 0. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 1 by 2 வெளியே எடுத்துக்கலாம். tan inverse of x ஓட டிஃப்ரென்சியேஷன் 1 divided by 1 plus x square இல்லையா? இங்கே என்ன பண்ணணும்? x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 by 2. ஓகே, இங்கே x is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 divided by 1 இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது? 1 by 2. திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு வந்து ஆன்சர் கீழே வந்து வேற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. வேற ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இது நிறைய தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டேன். பட் 1 by 2 தான் ஆன்சர் கிடைக்குது. ஓகே, என்கிட்ட இருக்க ஆன்சர் கீ வந்து ஃபைனல் ஆன்சர் கீயா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள்.